ஃபோர்த் கொஸ்டின் இதுல என்ன சொல்றாங்க, கால்குலேட் த கரண்ட் இன் எ வயர் இஃப் 1200 கூலும். சி மீன்ஸ் வந்து கூலும்னு அர்த்தம். அதாவது சார்ஜுக்கான வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் சொல்லுவாங்க. சார்ஜஸ் பாசஸ் த்ரூ இட் இன் 10 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கா. என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளா பார்த்தோம்னு வச்சுக்கலாம். கரண்ட் வந்து கேட்கறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். V ஈக்குவல் டு ஐயா இருக்கும். இது வந்து பேசிக் ஃபார்முலா ரைட்டா. இப்போ என்னன்னா, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசல. அதனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. வேற என்ன ஃபார்முலா இருக்கு நம்ம பார்த்தோம். அதாவது கரண்ட்டுக்கான ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா. அதாவது கரண்ட்டுக்கான இதை வந்து அதான் சொல்லுவோம். கரண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த சார்ஜ் மீன்ஸ் என்ன, எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோ எவ்வளவு நேரத்துல வந்து பாஸ் ஆகுது கடத்தின வழிது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கரண்ட்னு சொல்றது. இப்போ என்ன, அவன் சார்ஜ் வந்து சொல்லிட்டான். அப்ப சார்ஜ் சொல்லுவது என்ன, இதான் வந்து கியூ ரைட்டா. அவன் டைம் சொல்லிக்கான் 10 மினிட்ஸ் சொல்றான். எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த மினிட்ஸ்லாம் இருக்கிறத வந்து செகண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப 10 மினிட்ஸ்ல இருக்கு ரைட்டா. நான் செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா என்ன, அப்ப 10 இன்ட்டு 60ன்னு போனா, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட் இருக்கும். அதனால 10 நிமிஷம் 60. அப்ப என்ன வரும், 600 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ 600 செகண்ட் அப்படியே போடுங்க. கியூ என்ன இருக்கு, 1200 இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 600. அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஓர் 6 6 12. அப்ப என்ன வரும், 2 வரும். இது ஐயோடது, கரண்டோடது. அப்ப கரண்ட் என்ன, ஆம்பியர்ல சொல்லுவோம். இப்ப 2 ஆம்பியர் ஆப்ஷன் சில இருக்கு.